உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். டைரக்டர் ரைட்டருமான ரபேல் ரவி சார் அவர்கள்ட்ட சினிமாவை பத்தி ஒரு சில क्वेश्चन கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. சார், சினிமாவை பத்தி இப்போ தமிழ்நாட்டுல சினிமாவில் வந்து பெரிய பெரிய பட்ஜெட்ல படம் எடுக்கிறாங்க இல்லையா? இப்போ 300 கோடி 500 கோடி பொன்னியின் செல்வன் 2, இந்தியன் 2, கூலி அந்த படம்லாம் வந்துச்சு இல்லையா? ஸோ அதெல்லாம் பெரிய பெரிய பட்ஜெட்ல எடுத்த படம், அதெல்லாம் ரொம்ப ஹிட் ஆகலை. சின்ன சின்ன பட்ஜெட்ல எடுக்க படம்லாம் இப்போ ரொம்ப ஹிட் ஆகுது சார். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நல்ல கேள்விமா. இப்போ என்னன்னா, உலகம் முழுக்கவே சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் நல்லா ஓடுது. பார்த்தீங்கன்னா இப்போ கன்னடத்தில் கூட சூ ஃப்ரம் ஷோ அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. ரொம்ப சின்ன பட்ஜெட், 5 கோடியோ தான் எடுத்தாங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த படம் வந்து ஒரு 200 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடி போட்டிருக்காங்க பணத்தை, அது 200 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் உண்மையான லாபம். இப்போ வந்து நம்ம 1000 கோடிக்கு எடுத்தோம், 500 கோடிக்கு எடுத்தோம்ட்டு 512 கோடினா அதில் என்ன லாபம்? நீங்கள் வட்டி கட்டுறது. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சினிமாவில் வந்து கணக்கு சொல்கிறாங்க இல்லையா, இவ்வளோ கோடி அவ்வளோ கோடி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்துப்போமே, ஒரு கூலி அப்படின்னு ஒரு படம் எடுத்துப்போம், ஒரு பேச்சுக்கு சொல்லுவோமே, பெரிய பட்ஜெட் படங்கள் கூலி, ஜெயிலர், விக்ரம், பொன்னியின் செல்வன் 1, 2 இதெல்லாம் மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள். ரொம்ப, அதாவது 100 கோடி 500 கோடிக்கு மேலே, எல்லாமே 4 டிஜிட் கோடிகள் அந்த மாதிரி வரக்கூடிய படங்கள். இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா, அந்த படத்தில் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் சினிமா அப்படிங்கிறது சினிமாவுக்கு தான் நம்ம செலவு பண்ணணும் இல்லையா? ஆனால் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நடிகர்கள், டெக்னீஷியன்ஸு, இவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் இருக்குல்ல, அதுவே கிட்டத்தட்ட 70% 80% இருக்கும். 20%லாம் கதைக்கு செலவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி கதைக்கு கம்மியாக செலவு பண்ணிவிட்டு நடிகர்களுக்கு மற்றவங்களாம் காசு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அது வந்து அவங்களுக்கு தான் போய் சேருமே ஒழிய சினிமாவுக்கு எந்த உதவியும் கிடையாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் பணம் வச்சுருங்க, ரஜினிகாந்த் டேட் விட்டுலாம் என்ன பண்ணுவீங்க, பணம் எடுக்க முடியுமா அவங்களால அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கரெக்டு. ரஜினிகாந்த் டேட்டு வாங்கிட்டு அதே மாதிரி ரஜினிகாந்துக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டு இந்த ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஹாலிவுட்டில் அப்படி தான் இருக்குது, கொரியன் ஃபிலிம்ஸ் அப்படி தான் பண்ணுறாங்க, உலகம் முழுக்க இருக்க எல்லா நாடுகள்லையும் அப்படி தான் பண்ணுறாங்க. இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரியான வந்து நடிகர்களுக்கு அதிகமான பணத்தை கொடுத்துட்டு சினிமாவுக்கு கம்மியான பணம் செலவு பண்ணுறாங்க. அந்த காரணத்தால் தான் பெரிய பட்ஜெட் அப்படின்னு சொல்கிற படங்கள்லாம் வந்து பெருசாக போக மாட்டேங்குது. அந்த படத்தில் பட்ஜெட்டில் நீங்கள் நடிகர் கொடுத்த சம்பளத்தை தான் கழிச்சிடணும். வெறும் சினிமாவுக்கு என்ன செலவு பண்ணால் அந்த பணத்துக்கு படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா எல்லா படமும் கிட்டத்தட்ட கலெக்ட் பண்ணியிருக்கும். சினிமாவுக்கு பண்ண செலவு மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் இந்த சின்ன சின்ன படங்கள், ஒரு குட் நைட்டோ அல்லது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி சூ ஃப்ரம் ஷோ எல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு அவங்க என்ன செலவு பண்ணியிருப்பாங்க, அவங்க எல்லாமே சினிமாவுக்கு தான் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிஸ்ட்லாம் என்ன கொடுத்து படம் ஒன்றுமே கிடையாது, மொத்தம் சினிமாவுக்கு செலவு பண்ணுறாங்க. அந்த சூ ஃப்ரம் ஷோ படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் 40 பேர் 50 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாமே அந்த ஊர்க்காரர்கள், அவங்க அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. ஊர்க்காரங்களை வச்சு அவ்வளோ இயல்பான நடிப்பு வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் ஹிடன் கேமரா வச்சு எடுத்த மாதிரி இருக்கும் படம். அவ்வளோ அழகாக எடுத்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தமிழில் வந்து நிறைய சின்ன படங்கள், தமிழ் மட்டும் இல்லை, இன்றைக்கி உலகம் முழுக்கவே சின்ன பட்ஜெட் படங்கள் எல்லாம் பிச்சுட்டு போயிட்டுருக்கு, நல்ல லாபம் கொடுக்குது. என்ன காரணம்னா உலகம் முழுக்கவும் இந்த பிரச்சனை உண்டு. அதாவது ப்ரொடக்ஷன் வேல்யூ அதிகமாகுது இல்லையா, அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூலேருந்து நீங்கள் எடுக்கிறது கஷ்டம். இப்போ ப்ரொடக்ஷனாக ஒரு சினிமா நம்ம பணம் செலவு பண்ண வச்சுக்கோமா, அந்த படத்துக்கு வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செலவு பண்ண ஆரம்பிக்கிறோம். நடிகர்களுக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டோம், டெக்னீஷியனுக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டோம், அன்னையிலேருந்தே மீட்ரு ஓடுதுன்னுவாங்க, வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு படத்தை வந்து ஒவ்வொரு நாளும் போக 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 வட்டி ஏறிக்கிட்டே வரும். ஒரு சில பெரிய படங்கள்லாம் சில ப்ரொடியூசர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய டைரக்டர் நடிக்கிறாரு, ஒரு பெரிய நடிகர் நடிக்கிறாரு, அந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு 4 வருஷமாக அந்த படம் வராமல் இருக்குதுன்னா நடிகருக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்துருப்பாங்க, அந்த அட்வான்ஸுக்கான வட்டி போகும். டைரக்டருக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்துருப்பாங்க, அதுக்கான வட்டி போயிட்டே இருக்கும். 4 வருஷமாக வட்டி போயிட்டுருக்கும். தயாரிப்பாளர் பாவம் துண்டு தான் போட்டு போவார். அந்த படம் நீங்கள் என்ன தான் பண்ணி போய் ஹிட் ஆனால் கூட தயாரிப்பாளருக்கு டேபிள் லாஸ் தான், அந்த மாதிரி ஆகிடும். இதற்கான காரணம் என்னென்னா, இந்த படங்களுடைய பட்ஜெட்டை நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக நடிகர்களுக்கான சம்பளம் இருக்கு இல்லையா, அது ஒரு எக்ஸ் அமௌண்ட்டு, டெக்னீஷியனுக்கான சம்பளம் ஒரு எக்ஸ் அமௌண்ட் வச்சுட்டு அதை விட 3 மடங்கு அதிகமாக படத்துக்கு செலவு பண்ணணும். அப்படி பண்ணால் தான் படம் நல்லா இருக்கும். இல்லை நீங்கள் வந்து 3 மடங்கு அதிகம் நடிகர்களுக்கு கொடுப்போம், 1 மடங்கு தான் சினிமாவுக்கு பண்ணுவோன்னா சினிமா ஒரு பிரயோகப்படாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இவர் இருக்கார். இப்போ ஹிந்தி ஆக்டர் அமீர் கான் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நான் நடிக்கிற படத்துக்கு லாபம் கேட்டிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இப்போமா அதாவது லாபம் கேட்குறது இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்துடைய லாபத்தில் எனக்கு பங்கு கொடுத்துருங்க, எனக்கு சம்பளம் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று அமீர் கான் ரீசெண்டாக சொல்லியிருந்தார். என்னென்னா, அந்த காலத்தில் அவர் நடிக்க வந்தப்போ ஃபஸ்ட்டு ஒரு 30 வருஷம் முன்னாடி நடிக்க வந்தப்போ அவர் பணம் ஒரு செட்டப் ஒன்று இருந்தது. நானும் அந்த செட்டப்பில் இருந்திருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கப்போ நான் நிறைய ப்ரொடக்ஷன்லாம் பார்த்துருக்கேன். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு நடிகர் வராருன்னு வச்சுங்களேன், அந்த நடிகருக்கான டிரைவர் பேட்டாவை ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் கொடுக்கும். டிரைவரோட சம்பளத்தை ப்ரொடக்ஷன் கம்பெனி கொடுக்கும். அவர் சம்பளம்
அவர் கொடுக்க மாட்டார், ப்ரொடக்ஷன் கம்பெனி கொடுக்கும். நீ போய் அங்கே வாங்கிக்கோ அப்படின்வாங்க. டிரைவருடைய சம்பளம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டச்சப்புன்னுவாங்க, நடிகர்களுக்கு வர்ற டச்சப்பு, ஹேர் ஸ்டைலு, அதுக்கப்புறம் அவங்க காஸ்டியூமர், இந்த மாதிரி ஒரு நடிகர்களோட ஒரு பட்டாளமே வரும், ஸ்டாஃப்னுவாங்க. அந்த ஸ்டாஃபுடைய மொத்த சம்பளம் பேட்டாவை ப்ரொடக்ஷன் தான் கொடுக்கும். ஆமீர் கான் சொல்கிற இது அராஜகம், அது கொடுக்கவே கூடாது, நான் எங்கேயுமே அப்படி வாங்க மாட்டேன், என் படத்தில் நான் வந்து எனக்கு மட்டும் சம்பளம் வாங்குவேன் ஒழிய மற்ற ஸ்டாஃப்களும் சம்பளம் நான் தான் கொடுப்பேன் அப்படின்றாரு. அப்படி தான் கொடுக்கணும். அதையும் சேர்த்து விட்டால் தான் இப்படி ஏறுது, சம்பளம் ஏறுது. இப்போ பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் அவங்க வந்து தனியாக வரவே மாட்டாங்க. நான் பேரை சொல்ல விரும்பலை, பெரிய நடிகர்கள் எல்லாருமே டிக்கெட்டு போடுறப்ப கூட, நான் நிறைய டிக்கெட்லாம் போட்டிருக்கேன் அவங்களெல்லாம். டிக்கெட் போடுற பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரோட குறைஞ்சது ஒரு 6-7 பேர் போவாங்க. பேரே சொல்கிறேன், ஸ்ரீதேவி அந்த அம்மா படத்தில் நடிக்கிறப்ப, அவங்க நடிச்சிட்டு இருந்தப்ப அவங்களோட செருப்பு அது பாம்பேலேருந்து வரணுன்றதுக்காக அந்த செருப்பு எடுத்துகிட்டு ஒரு அம்மா வரும். அந்த அம்மா ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் வரும், செருப்பு எடுத்துகிட்டு வர்றது ஒரு அம்மா. அந்த செருப்பு மட்டும் எடுத்துகிட்டு, ஸ்ரீதேவியோட செருப்பு எடுத்துகிட்டு வர்றதுக்கு, ராமனுடைய செருப்பு மாதிரி அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஃபஸ்ட் கிளாஸ்லாம் வருவாங்க. அவங்க எக்கானமி கிளாஸ்லாம் வரமாட்டாங்க. ஸ்ரீதேவியோட டச்சப்பு செருப்பு தூக்குறவங்களும் கூட ஃபஸ்ட் கிளாஸ்லாம் வருவாங்க, எக்கானமியில் வரமாட்டாங்க. அப்படின்னா யார் அப்போ உங்களுக்கு செலவு போகுது? ப்ரொடக்ஷன் தான் போகுது. இப்போ நீங்கள் வந்து ப்ரொடியூசர்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மாடர்ன் தேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது. டிஆர் ராமநாத், டிஆர் ரகுநாத் அவர் இருந்தார் ப்ரொடியூசர். அவருடைய இதில் ஸ்டுடியோவில் ஒரே ஒரு சேர் போட்டு அவர் மட்டுமே உட்காருவார் அப்படின்வாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் அப்படிங்கிறவர் தான் மொத்த படத்துடைய முதலாளி, மற்றவங்களாம் தொழிலாளிகள். நான் முதலாளி, நான் மட்டும்தான் சேரில் உட்காருவேன், மற்ற யாரும் உட்காரக்கூடாது அப்படின்ட்டு அவர் மட்டும் சேர் போட்டு உட்காருவார். மீது யாருமே உட்கார மாட்டாங்க அவர் எதிரில், சேரே கொடுக்க மாட்டாருன்னுவாங்க. பெரிய நடிகை யாராக இருந்தால் நில்லுன்னு வரான், உட்கார்றதா இருந்தால் அவர் மட்டும்தான். அதுக்கு பிறகு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி கலைஞரை உட்கார வச்சாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாரதிதாசன் அவர் உட்காந்தாருன்னுவாங்க. இந்த 2 பேர் மட்டும்தான் அவருக்கு எதிரில் உட்காந்தாங்க, மீது யாருமே அவர் எதிரில் உட்காரல அப்படின்னு சொல்லுவாங்க. மாடர்ன் தேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம் அவருக்கு எதிரில், அவர் வந்து வெள்ளக்காரியை தான் கல்யாணம் பண்ணார். அந்த மாதிரி இல்லை. இந்த காலகட்டத்தில் தயாரிப்பாளர்கள் வந்து ஹீரோ இருந்தாருன்னா ஹீரோ காலடியில் உட்காந்துருவாங்க, ஹீரோ காலை பிடிச்சி விடுவாங்க, அவர் கை காலெலாம் பிடிச்சி விடுவாங்க. ஹீரோ உட்காந்துட்டு பாரு, அவரை நிற்பாங்க சார் அப்படின்ட்டு. பெரும்பாலான ப்ரொடியூசர்ஸ் இன்றைக்கி அப்படி தான். 99.99 விழுக்காடு தயாரிப்பாளர்கள் ஹீரோக்கு எதில் உட்கார போயிடுவாங்க. அதுதான் நிலைமை இன்றைக்கி. இப்போ என்ன, இவங்க முதலாளியா அவங்க முதலாளியான்னு பார்த்தா ஹீரோ தான் இன்றைக்கி முதலாளி, தயாரிப்பாளர் கிடையாது. இவங்க தானே சார் சான்ஸ் கொடுக்குறாங்க. அதில் யார் கொடுத்தா சான்ஸ்? அவர் தான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு தயாரிப்பு பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு நடிகர், ஒரு உச்சக்கட்ட நடிகர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோ, பேர்கள் நான் சொல்ல விரும்பலை. அந்த நடிகர் கூப்பிட்டு அருண் தான் டைரக்டர் அப்படின்னா கேள்வியே கேட்க மாட்டாங்க, அருண் தான் டைரக்டர், அருண் என்ன கதை ஏதையும் கேட்க மாட்டாங்க. அருண் டேரக்டர் சொல்லிட்டார் இல்லையா, சொல்லிட்டார் இல்லையா, அவர் தான் டேரக்டர், படம் பண்ணிடுவாங்க அவ்வளோதான். அதை பற்றி அவங்களும் எங்களுக்கு ஹீரோ ஓகேன்ட்டார்ல, ஸ்டோரி பற்றி அவங்க கவலைப்பட்டான். பண்ணி ஹீரோ ஓகேன்ட்டாரா, உடனே கணக்கு போடு, மெட்ராஸ் எவ்வளோ வரும், டிஎன்எஸ்சி எவ்வளோ, இது என்எஸ்சி எவ்வளோ வரும், டிகே எவ்வளோ வரும், டிடி எவ்வளோ வரும், சேலம் எவ்வளோ வரும், ஓவர்சீஸ் எவ்வளோ வரும், இதில் எவ்வளோ, ஓடிடி எவ்வளோ வரும், டிவிக்கு எவ்வளோ வரும், இதெல்லாம் யோசிப்பாங்க. இந்த மாதிரி கணக்கு போடுவாங்களே தவிர கதையை பற்றி அவங்களுக்கு கணக்கு வரும். ஹீரோ ஓகே பண்ணிட்டார்ல, ஹீரோ கதையை கேட்குறாரு, சரி ஹீரோ கதையை கேட்டு ஓகே பண்ணுகிறார் அப்படின்னு வச்சுப்போமே, அந்த ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு கதை அறிவு இருக்கும்? ஒரு ஹீரோ நேற்று வந்திருக்கார், ஒரு எக்ஸ் ஹீரோ, அவர் நடித்த ஒரு படம் ஹிட்டு, ஒரே ஒரு படம் ஹிட்டு. அந்த ஹீரோவை இன்றைக்கி நீங்கள் கதை சொல்கிறதா இருந்தால் ஜென்மத்தை உங்களால் அவர் பிடிக்கவே முடியாது. ஒரே ஒரு படம் தான் அவருக்கு ஹிட் ஆகிருக்கும், அவரை பிடிக்கவே முடியாது உங்களால். நீ யாரை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவரை பிடிக்க முடியாது. ஏன்னா அவர் அந்தளவுக்கு கெத்துக்கு போய் உட்காந்துட்டு இருப்பார். உட்காந்துக்கிட்டு உங்கள் அந்த யார் காலையும் எடுக்க மாட்டார். அவருக்குன்னு ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கும், அவர் வழியாக போவோம், அவர்கிட்ட போய் கதை சொல்லுவாங்க. அவர்கிட்ட அவர் வந்துச்சு ஒரு படம் தான் ஓடி இருக்குது, என்ன அதுக்குள்ளே அவர் கதை முடிவு பண்ணுவார். உங்கள் கதை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு அவர் சொல்லுவார். அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது அவர் சொல்கிறதுக்கு? ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இருந்தார் பெங்காலில். அந்த டைரக்டர் வந்து மிருணால் சென் அப்படின்னு பேர் அவருக்கு. அவர் ஒரு கதை பண்ணியிருந்தார். அவர் கமல்ஹாசனை கூப்பிட்டு என் படத்தில் நீ நடி அப்படின்னு சொன்னார். அப்போ கமல்ஹாசன் சொன்னார், சார் உங்கள் ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுங்க, நான் படிக்கிறேன்னாரு. ஐயோ நீ நடிக்க போகிற, உனக்கு எதுக்கு ஸ்கிரிப்ட்டு, அதெல்லாம் தர முடியாது, நான் சொல்லப்போ வந்து நடிச்சிட்டு போ. கமல் முடியாது, எனக்கு ஸ்கிரிப்ட் இல்லாமல் நடிக்க மாட்டேன்னாரு. கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் மிருணால் சென் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பை கமல்ஹாசன் இழந்தாரே தவிர மிருணால் சென் ஒன்று கமலை இழக்கலை. ஏன்னா அவர் வந்து கெத்தான டைரக்டர், அவர் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த டைரக்டர். மற்ற அந்த மாதிரியான டைரக்டர் எத்தனை பேர் இருப்பாங்க? இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பெரிய டைரக்டர்கள், மணிவண்ணன் ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் கதையே அது கிடையாது, கதையெல்லாம் கிடையாது, யார்ட்டும் சொல்ல மாட்டார் கதையெல்லாம், அவருக்கே தெரியாது கதை. அவர் போய் கேமரா வச்சா திங்க் பண்ணுவார் கதையை. பாலா அப்படி தான். பாலாவும் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் கதையெல்லாம் சொல்ல மாதிரி தெரியல. டி ராஜேந்தர் கதையெல்லாம் சொல்ல மாட்டார் யாருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்லாம் இருந்தாங்க அந்த காலத்தில்.
அவங்க எல்லாமே வந்து கதையே சொல்ல மாட்டாங்க யாருக்குமே, அவங்களாம் வந்து பண்ணுவாங்க அவ்வளோதான். அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரிலாம் கதை பண்ண டைரக்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, மிகப்பெரிய ஹிட்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாமே. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தயாரிப்பு, சினிமா தயாரிப்பு என்னென்னா எவ்வளவு நாள்கள் அந்த படத்துடைய தயாரிப்பு போகுது அப்படிங்கிறது முக்கியம். ஒரு நாள் ஷூட்டிங் அப்படின்னா அந்த ஷூட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் ஸ்டாஃப் மட்டும் இருப்பாங்க, வேலை செய்கிறவங்க மட்டும். அது இல்லாமல் ஒரு டான்ஸ் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, இப்போ கூட நான் பார்த்தேன் இந்த ஒரு தனுஷ் படத்தில் இட்லி கடையில் ஒரு டான்ஸ் ஒன்று இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்க. இந்த இங்கேருந்து இந்த ஃப்ரேம் எட்ஜு வரைக்கும் ஜனங்க. அது எவ்வளோ சிஜி பண்ணாங்கன்னு தெரியல, அட்லீஸ்ட் பாதியாவது இருக்கும். ஒரு 600 பேரை வச்சு டான்ஸ் பண்ணியிருக்காங்க. 600 பேர் டான்ஸ் ஆடிருக்காங்கன்னா அந்த 600 பேர் 2 நாளோ 3 நாளோ ஆடிருக்காங்கன்னா அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடணும், அத்தனை பேரும் வண்டி பிக்கப் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க ஒரு ப்ரொடியூசர். யோசிச்சு பாருங்கள், அவ்வளவு செலவு இருக்குது, அவ்வளவு கஷ்டம் இருக்குது. அத்தனையும் மீறி தான் சினிமா எடுக்கிறதும் சாதாரணமான விஷயம் இல்லை. சினிமா எடுக்கிறது அப்படின்னா பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? இல்லை அப்படி தான் எடுப்பாங்க. ஆனால் எப்பயுமே பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு 25% எக்ஸ்ட்ரா போயிடும். எப்பயுமே அவங்க வந்து ஒரு 100 கோடி பட்ஜெட் போட்டு தான் 120 கோடி வந்து நிற்கும். எப்பயுமே அப்படி தான். ஏன்னா நம்ம போட்டிருக்கப்ப இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. நம்ம பணம் எடுக்க 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 பண வீக்கம் வருது இல்லையா, பணத்தோட வேல்யூ கம்மியாகிட்டே வருது, அந்த இன்ஃப்ளேஷன் வந்துடும். இதனால் இப்போ இது என்ன காரணம்னா, பெரிய படங்கள் ஓடாததற்கான ஒரே காரணம் படத்துக்கு நீங்கள் செலவு பண்ணாமல் நடிகர்களுக்கு செலவு பண்ணுறது. அதை கம்மி பண்ணிவிட்டு ஆமீர் கான் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நடிகர்கள் எல்லாமே சொல்லிடணும். ரஜினிகாந்த் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னார், சூப்பர் ஸ்டார் சொன்னார், நான் வந்து வெறும் சம்பளம் வேண்டாம், எனக்கு ஏரியா கொடுத்துருங்கன்னாரு. ஒரு சில ஏரியா என்எஸ்சின்னு சொல்லுவாங்க, நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், செங்கல்பட்டு, மிகப்பெரிய ஏரியா தமிழ்நாட்டிலே அதுதான். அந்த ஏரியா எனக்கு கொடுத்துருங்க, நான் வச்சுக்கிறேன், எனக்கு சம்பளம் வேண்டாம் அப்படின்னு ரஜினி சார் சொன்னார். இல்லை அதெல்லாம் கூடாது, சினிமா நடிகை எப்படி ஏரியா வாங்கலாம், நீ வெறும் நடிகன் தானே, நீ டிஸ்ட்ரிபியூட்டரா அப்படிலாம் கேட்டாங்க. வேறு வழியில் எதுக்கு நீ வம்பிட்டு என் சம்பளத்தை கொடுத்துருங்கன்ட்டு ரஜினி சார் ஒதுங்கிட்டார். ரஜினி சார் நல்லது தான் பண்ணார், இவங்க அப்படி பண்ணாங்க. ரஜினி சார் படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் காசு கொடுத்துருவார், திருப்பி கொடுத்துருவார், என்னால் யாரும் நஷ்டம் அடையக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆரை பற்றி சொல்லுவாங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா ஒரு 5 படம் 6 படம் ஃப்ளாப் ஆகிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய ஃப்ளாப்லாம் ரஜினி சார் பண்ணதில்லை. எல்லா படங்களும் ரஜினி சார் ஹிட்டு தான் ஆகும், அட்லீஸ்ட் பிரேக் ஈவன் ஆகிடும், போட்ட பணம் வந்துடும். அப்படியே இருந்தால் கூட பணம் ஒருவேளை கம்மியாகிருக்கு, தயாரிப்பாளர் வந்து லாஸ் பண்ணிட்டாருன்னா தன் சம்பளத்தை கொடுத்து மேனேஜ் பண்ணிடுவார். அவர் யாரையும் நஷ்டம் அடையவிட மாட்டார். அவர் ரஜினி சாரை நம்பி எவனுமே கெட்டவன் கிடையாது இன்றைக்கி வரைக்கும். அதை வந்து 100% அடித்து சொல்லுவேன். மற்ற நடிகர்கள்லாம் அப்படி நம்ம சொல்லவே முடியாது. பல நடிகர்கள், பெரிய பெரிய நடிகர்கள், ரஜினி சாரை தவிர இருக்கிற பெரிய நடிகர்கள் பல பேரை நம்பி தயாரிப்பாளர் ரோடுக்கு வந்திருக்காங்க. பல தயாரிப்பாளர் ரோடுக்கு வந்திருக்காங்க, பல தயாரிப்பாளர்கள் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்காங்க. அதெல்லாமே நடந்திருக்கு. அதெல்லாம் எழுத வேண்டியது, சொல்ல வேண்டியது மீடியாவோட வேலை. மீடியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம சொன்னோன்னா நம்மள டார்கெட் பண்ணுவாங்க, இவர் சொல்லாருன்னுவாங்க. இந்த மாதிரி விஷயம் சொல்லவும் தான் எங்களுக்கே இந்த மாதிரி. ஆமாம், நம்ம சொல்லிவிடுவோம், நம்ம தைரியமாக சொல்லுவோம். ஆனால் நம்மளை டார்கெட் பண்ணுவாங்கல்ல, அந்த காரணத்துக்காக சில பேர்களை நான் சொல்ல மாட்டேங்கிறேன். இல்லைனா எனக்கு எல்லாமே தெரியும், யார் யாரை நம்பி எவன் செத்துருக்காங்க எல்லாமே தெரியும். பெரிய பெரிய டைரக்டர்னு பேர் போட்டுருப்பாங்க, பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் பேர் போட்டுருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. உண்மையான ஒரே சூப்பர் ஸ்டார் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் அந்த காலத்தில் எம்ஜிஆர், அதற்கு பிறகு ஜெய்சங்கர்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ரஜினி சார் தான். ரஜினி சார், ஜெய்சங்கர் அவ்வளோ பெரிய ஸ்டார் கிடையாது. ரஜினி சார் வந்து எம்ஜிஆருக்கு இணையான, இல்லை எம்ஜிஆரோட பெரிய ஸ்டார் இருந்தாலும் கூட அவரை நம்பி ஒருத்தர் நஷ்டம் அடைந்தது கிடையாது. காப்பாற்றிடுவார், நஷ்டம் அடைந்தது காம்பன்சேட் பண்ணி கொடுத்துருவார், அந்த மாதிரிலாம் பண்ணுவார். அந்த பாலிசி படி பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கான பணத்தை செலவு பண்ண வேண்டும், நடிகர்களுக்கு, டெக்னீஷியனுக்கு, மற்றவங்களுக்குலாம் கொடுக்குறதுல கம்மி பண்ணிடணும். கம்மி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒன்று சொன்னால் ஒரு எக்ஸ் அமௌண்ட் கொடுப்போம், மீதி படத்தோட லாபத்திலேருந்து கொடுப்போம், படம் லாபம் அடைந்தால். இல்லைன்னா அவ்வளோதான், எல்லாருக்கும் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழி கொண்டு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், பிரமாதமாக இருக்கும். அப்படி அடிச்சுன்னா பிச்சிடும். இப்போ ஆமீர் கான் இருக்கார், அவர் வந்து ஒரு டங்கல்னு ஒரு படம் ஒன்று பண்ணார். அந்த படம் பண்ண அது மாதிரி தான் எனக்கு ப்ராஃபிட்டில் நான் ஷேர் எடுத்துக்கிறேன்ட்டார், சம்பளம் எதுவும் வேண்டான்ட்டார். அவரே அவர் பெட்ரோல் போட்டு அவரே காரில் வருவார், அவரே அவர் சிகரெட்டை பிடிச்சிப்பார், அவரே அவர் சாப்பாடை கொண்டு வந்துடுவார். அப்படிலாம் பண்ணிவிட்டு சும்மா வந்து நடிச்சிட்டு போனார், பணமே வாங்கலை, சம்பளம் இதில் லாபத்தில் எடுத்துக்கிறேன்ட்டார். சரின்ட்டு அவனுக்கு விட்டாங்க, பார்த்தலாம் லாபம் எவ்வளோ 50% நம்ம சொன்னார். படம் ஓடி முடிஞ்சது 2000 கோடி நம்ம கலெக்ட் பண்ணிச்சு. 1000 கோடி ஒரே படத்தில் அடிச்சார். அது பெரிய அது ரிஸ்க்கு, அந்த ரிஸ்க்குக்கான பைசா அவருக்கு வந்துடுச்சு. இப்போவும் ஒரு படம் பண்ணார் இல்லையா, சித்தாரே ஜமீன் பர்னு ஒரு படம். அந்த படத்தில் என்ன பண்ணாருன்னா, அந்த படத்தை ஓடிடி விற்க மாட்டேன்ட்டார். என்னோட படத்தை நான் ஓடிடி விற்க மாட்டேன், நான் யூடியூப்பில் போட்டுக்கிறேன்ட்டார். 100 ரூபா 150 ரூபா யூடியூப்பில் போட்டு படத்தை ஓட்டுறேன்றார், புதுசாக பண்ணுறாரு. அவர் ரொம்ப அழகான விஷயம் ஒன்று சொன்னார். இப்போ என்னன்னா, நீங்கள் சினிமா அப்படிங்கிறது தேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும், அதை மற்ற இடத்துலாம் பார்க்கக்கூடாது. இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகுறதுனால நிறைய தமிழ் சினிமா பாதிக்கப்படுது. இப்போ மதராசின்னு ஒரு படம் வந்தது இல்லைம்மா, 3 வாரம் ஓடிடி ரிலீஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி, 3 வாரத்தில். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எங்கே ஓடும் படம்லாம்? இப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா படங்கள்லாம் வந்து மரோ சரித்திரான்னு ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் ஓடிச்சு, ஒரே தேட்டரில் ஓடிச்சு. ஹரிதாஸ்னு ஒரு படம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தியாகராஜ பாகவதர் நடித்த படம், 5 தீபாவளி பார்த்துச்சுன்னுவாங்க.
பேரகன் ஒரு தேட்டரில் 5 வருஷம் தொடர்ந்து ஓடி இருக்கு ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம்லாம் படங்கள் ஓடினதெல்லாம் 3 காட்சிகள் ஓடினதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். பல படங்கள் அந்த மாதிரி ஓடினதை பார்த்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே யாரும் பார்க்குறது இல்லையே. ஒரே வாரம் தான் அதுக்குள்ள படம் புட்டுக்குது, ஒன்றுமே இல்லை. அது 40% ஃபஸ்ட் ஓப்பனிங் வந்து பெரிய விஷயங்கிறாங்க. சினிமா வந்து இப்போ மெல்ல மெல்ல அழிஞ்சிட்டு இருக்கு. உங்களோட இதில் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் கம்மியாகிட்டே போகுது. இன்னும் ஒரு நாள் ஸ்க்ரீன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகிடும். தியேட்டருக்கல்ன்றதே இல்லாமல் போயிட்டு படமே முழுக்க வெர்டிகலாக மாதிரி வெறும் ஃபோனில் பார்க்குற மாதிரி ஆகிடும். இஞ்சி படம் ஒன்று 5 வருஷம் அதுக்குள்ளே ஆகிடும்னு நினைக்கிறேன். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.